எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழன் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எப்பயுமே உங்களுக்கு பாசிட்டிவ் வைபாகவும், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், நீங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத விஷயங்கள், எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு இருந்த ஒரு நபருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் எல்லாமே, நம்ம இது நாள் வரைக்கும் எடுத்து வச்சிருந்த ஃபுட்டேஜ் எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. ஸோ, நீங்க கேட்டது உண்மதான். நம்ம இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த, பேசி வச்சிருந்த எவிடன்ஸ், நெறைய ஜாம்பிகள், நெறைய பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்த கிட்டத்தட்ட ஒரு 900 வீடியோ அனைத்தும் டெலீட் ஆகப்பட்டிருக்கு. எம்ப்டி ஆயிருக்கு. 2 டிபி ஹார்ட் டிஸ்க் இப்ப 0ல இருக்கு. ஸோ, இதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரப்போறோம் அப்படின்றது நெறைய பேரோட ஆவலா இருக்கும். நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு ஆவலா இருக்கும். ஏன்னா எவிடன்ஸ், ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. நாளைக்கு ஏதாச்சும் ரெஃபர் காட்டணும் அப்படின்னா, அத எடுத்து தான் காட்ட வேண்டியதா இருக்கும். குறிப்பா நம்ம ஆட்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவன சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஜாம்பி கூட்டம் இருக்குல்ல. நம்ம எப்படா விழுவோம்? அண்ணன் எப்படா வெளிய போவான்? திண்ணை காலியாகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பத்தின ராவா கீழ தோண்டி அவங்களோட வேறு ஆணி வேர தோண்டி எடுத்து காட்டியிருக்கோம்ல. ஸோ குறிப்பா டிசிபி, பாரிசாலன், சீமான், அப்புறம் கடைசி நம்மளுடைய Facebook பைத்தியம். ஸோ இந்த எல்லாருமே நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். எல்லார பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். யார் யாரெல்லாம் என்ன மாரிலாம் ஆங்கிள்ல ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ப்ரோ அப்ப நீயும் ஒரு தப்பான ஆட்கள் தான் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. இது எதர்ச்சியா நடக்கல. பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப நான் யாரையுமே என்ன, ஏது, இதுவா, அதுவான்லாம் யோசிக்கிறத விட்டுப்புட்டு, நான் என்ன பண்ணணும்? இந்த வீடியோஸ்லாம் எனக்கு போயிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் மூடிட்டு போயிரலாமா? நான் யோசிச்சேன். வீட்லயே சொன்னேன். இதுக்கப்புறம் இத விட்டுறலாம்னு நெனைக்கிறேன். ஏதோ சரியில்லாத மாரி தோணுது. நம்ம போடுற எஃபெக்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட் ஒரு அவுட்புட் வராட்டியும் பரவால்ல. நம்மளுடைய இன்புட் போடுறதுமே வேஸ்ட்டா போயிட்டு இருக்க மாரி இருக்கு. எனக்கு ஏதோ இது வேணாம், தள்ளி போயிரலாம். இது அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அடுத்து வேற லைனுக்கு போயிரலாம். நமக்கு தான் வேற விஷயமா தெரியாது YouTubeல பேசுறதுக்கு. ஸோ அப்படி பேசிட்டு போயிரலாம் அப்படின்னு தோணுச்சு. நேத்து வரைக்கும் அப்படிதான். நைட் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் கூலா மைண்ட்ல உட்காந்து யோசிச்சேன். முன்ன மாரி இருந்தேன்னா சத்தியமா சேஞ்ச் ஆயிருப்பேன். நான் இந்த இதில விட்டு அப்படியே வெளிய ஒதுங்கியிருப்பேன். அண்ணன் போயிருப்பான். திண்ணை காலியா இருக்கும். யாராவது வந்து உட்காந்துருக்கலாம்னு ட்ரை பண்ணுவீங்க. பட் நைட்டுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். இவ்ளோ நாள் போட்ட எஃபெக்ட் சின்ன சின்ன விஷயங்கள்னால இதுனா என்ன ஃபுட்டேஜ்லாம் போயிருச்சு. எல்லாம் இங்க இருக்குல்ல. அங்க அழிஞ்சிருச்சு சரி ஓகே. இங்க இருக்குல்ல. இதெல்லாம் கொண்டு வர முடியாதா? திருப்பி பேச முடியாதா? திருப்பி எவிடன்ஸ் எடுக்க முடியாதா? எல்லாமே இந்த சோர்ஸ் இங்க தானே இருக்கு. இந்த ஒட்டுமொத்த எவிடன்ஸையும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அழிக்க தான் போறாய்ங்க. பேப்பர் முதற்கொண்டு யூஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். ஃபியூச்சர்ல ஒரு பேப்பர்ல பேனா வச்சு எழுதி உங்க சிந்தனையோ, கவிதையோ, இல்ல கதையோ நீங்க எழுத முடியாத அளவுக்கு போப்போகுது. ஸோ அதுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஃபியூச்சர பார்க்கும்போது எனக்கு இது சாதாரணமா தான் தெரிஞ்சுச்சு. டேய் தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத விட்டுறாத, என்னாலும் செஞ்சுக்க. நான் எடுத்த நான் என்னைக்குமே நான் என்ன நானே கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த எடுத்தேன் அப்படின்னா, அந்த விஷயத்த முடிக்காம விடவே மாட்டேன். இந்த விஷயத்த நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, மக்களுக்கு அவேர்னஸ் வரணும், மக்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான். இது பாரபட்சம் பார்க்காம ஏதோ ஒண்ணு சரியோ, தப்போ கூட இருந்தவனா இருந்தாலும் காட்டிக் குடுக்குறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. என் கூட இருந்துட்டான், என்ட்ட பழகிட்டான், என் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தம்பி அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் அகராதியில அது கிடையவே கிடையாது. என் கூட இருக்கவங்க தப்பு பண்ணாலும், நானே தப்பு பண்ணாலும், நானே வந்து வாலண்டரா சொல்லுவேன். ஆமாங்க, தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிருவேன். எப்படின்னா, மாறு வேடம் போட்டு வந்து YouTubeல வேலை பார்க்குறாங்கல்ல. மாறு வேடம் போட்டு பெய்டு ப்ரொமோஷன்லாம் போடாம உங்கள ஏமாத்துறாங்கல்ல. உங்கள வச்சு காசு சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். நான் பண்ற வீடியோஸ்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃப்ளோல போகும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது தப்பா இருக்கும். அது மிஸ்கைல்டு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் அடுத்து வந்து ரெஃபர் பண்ணிருவேன். அத யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணி இது நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாலும் அத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா மனுஷன்னா எரர் இருக்க தான் செய்யும். ஸோ அந்தந்த மிஸ்டேக்க தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க நினைக்கிற மாரி உலக நாயகன் மாரி வேஷம்லாம் போட்டு வந்து உங்கள ஏமாத்த மாட்டேன். அத நீங்க ஹானஸ்ட்டா நம்பலாம். நம்புங்க, நம்பாம போங்க. அது உங்க விருப்பம். பட் நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது தோணாது. அப்படி பண்ணேன்னா எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கும். என் குற்ற உணர்ச்சி என்னை கொன்றும். ஸோ நான் அத பண்ண மாட்டேன். பட் இப்ப நான் இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கும்.
இந்த ரெக்கவர் இந்த வீடியோ திருப்பி நான் பண்ணுவேனா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தான். முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி வர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு வடிவத்தில் நீங்கள் என்னை பார்க்கலாம். வருவேன் கண்டிப்பாக. உங்கள்கிட்ட இன்னும் சொன்னேன்னு சொல்லிக்கிறேன். இதை நம்மளை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இவன் என்னடா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், இவன் எப்படியா ஸ்ட்ரைக் அடிச்சு சேனலை தூக்கிடும்டான்னு சொல்லிட்டு 4-5 சேனலை தூக்குனாங்க. இப்போ உள்ள ஹார்டிஸ்குள்ளே வந்துட்டாங்க, ஹார்டிஸ்கே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சா? அதுதான் கிடையாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன நீங்க விஷயத்த ஒரு ஐடியாலஜி தான். இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து எங்க வேணா போகலாம், காத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், வெறும் காற்றை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிற ஊர் இது. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து டேட்டாவை அழிஞ்சிச்சுன்னா திருப்பி எடுக்க முடியாதா? ரெக்கவர் பண்ணிட்டு திருப்பி உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அதில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் போடாத வீடியோஸ், டெலிட் பண்ணப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது. நான் திருப்பி ரெக்கவர் பண்ணி அந்த ஹார்டிஸ்க்கு சேஃப்டி பண்ணிவிட்டு திருப்பி முதல்ல வருவேன். எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் திருப்பி கண்டினியூ பண்ணுவேன். இன்னமும் வீரியமாக டீட்டெயில்டாக எப்படி கவனமாக இருக்கணுன்றதை நான் தெளிவாக இருந்துட்டேன். நிறையா சர்க்கிள்கள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சர்க்கிள்கள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் நம்ம சேஃப் அண்ட் செக்யூரான இருக்க ட்ரை பண்ணுறேன். நான் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போக மாட்டேன். யாரும் என்னை போக வைக்கவும் முடியாது. இறுதி வரைக்கும் நான் செஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருப்பேன். இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதை நானாக சூஸ் பண்ணிக்கிட்ட பாதை. ஸோ சூஸ் பண்ணிக்கிட்ட பாதையை நம்ம என்றைக்குமே தூக்கி போடக்கூடாது. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் வீடியோ வரும். உடனே கலை மகனே கலங்காதுன்னு பாட்டெலாம் போடலாம்னு நினைக்காதீங்க, வாய்ப்பே கிடையாது. திருப்பி வருவேன். எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு ரெக்கவர் ஆகி வரணுன்றதுக்காக அந்த சாஃப்ட்வேர்லாம் ரெக்கவர் ஆகி வரணும், ஃபுட்டேஜ்லாம் திருப்பி ரெக்கவர் ஆகிரும்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள்ட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அன்பும் அந்த ஆசீர்வாதமும் எப்பவுமே நமக்கு இருக்குது. ஸோ அது சீக்கிரமே நல்லதாக நடக்கும். நான் என்னைக்குமே பாசிட்டிவாக தான் இருப்பேன். அடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணாம் நினைக்கிறேன். இதுக்கு இது லைக் பண்ணிட்டு நான் கண்டென்ட்டாக சொல்கிறேன். என்னுடைய விஷயத்தை தானே என்ன சொல்கிறது, ஒரு தகவலை தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் லைக் பண்ணாலும் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டும் போகலாம். சேனலில் மெம்பர் ஆகலாம் கூட ஆகலாம். என்ன ஆனாலும் நம்மளுடைய கடமையை விட்டுறக்கூடாது இல்லைவா? ஓகே, சொல்லணும்னு நினச்சேன். வீடியோஸ் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு, வீடியோ போயிடுச்சு. குறிப்பாக இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் பாருங்க. புதுசாக ஒரு ஹார்டிஸ்க் வாங்கியிருந்தோம் 5 DBக்கு. 2 DB ஹார்டிஸ்க்கு ஃபுல் ஆகிற மாதிரி ஆனோடனே 5 DBக்கு வாங்குவோம். ஏன்னா ரொம்ப ப்ராசஸ் ஆகும். ஒரு தடவை வாங்கிட்டோம்னா இன்னும் 4-5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாமே சொல்லிட்டு 5 DBக்கு அப்படி இப்படின்னு சேர்த்து வாங்கியிருந்தோம். நம்மளுடைய நெருங்கிய நண்பருமே நமக்கு உதவி செஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் அதை வாங்கணும். இந்த ஹார்டிஸ்க்கு 12,000. அதில் என் பாதி காசு, அவங்க பாதி காசு போட்டு வாங்கியிருந்தோம். அந்த ஹார்டிஸ்க்குமே பிரச்சனை ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகலை. இப்போ என்னென்னா 5 DB ஹார்டிஸ்க்குமே ஒர்க் ஆகலை. 2 DB ஹார்டிஸ்கில் இருந்த ஃபுட்டேஜ் டெலீட். என்னடா இது? சரி ஓகே, நம்ம சேனலே போயிருக்கு, டெர்மினேட் ஆயிருக்கு. 8,000 பேர், 5,000 பேர், 4,000 பேருன்னு இருக்க சேனலே போயிட்டு இருக்கு. இது ஒரு ஹார்டிஸ்க்கு தானே, வெறும் காசு தானே. திருப்பி இதை எடுக்க முடியும் தானே. திருப்பி ரெக்கவர் ஆகி வரேன். அடுத்த விட சந்திக்கலாம். தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே.